பெண் கேரக்டர்ஸ்ல எதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். கடைசியில வந்துட்டு ரஜினி சாரை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அந்த சீனே ரொம்ப நமக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை தாய் மடியில படுத்ததுக்கு அதுக்கப்புறம் இல்ல என் தம்பியை நான் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போறது வந்து அதான் பவர் ஆஃப் ஒரு ஃபீமேல். எப்படி அந்த கேரக்டருக்குள்ள அவங்க அப்படியே அந்த வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆகும் சொல்லலாம், அந்த மாதிரியே இருந்தாங்க. ஷி வாஸ் ஃபரானா, தட்ஸ் இட். ஆனா என் விருப்பத்திற்கு மாறாக இந்த திருமணம் நடந்திருக்கிறது அப்படின்னும் பொழுது எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்ற முதல் நாளே சொல்ற விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஒரு போல்ட்னஸ். அவங்களோட அடல்ட்ல இருந்து அப்படியே அவங்க மதர் ஆகுறது. இன்ஃபேக்ட் வந்து 2 சில்ட்ரன் அவங்களுக்கு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அமுதாவை அடாப்ட் பண்றாங்க. அந்த 3 குழந்தைங்க மத்தியில அவங்களோட லவ் எப்படி வந்து அவங்க ஈக்குவலா அந்த குழந்தையால அதை ஏத்துக்க முடியல. வணக்கம். வணக்கம். என்ன பேச போறோம் இன்னைக்கு அப்படின்னா, எல்லா துறைகள்லயுமே நல்ல விஷயங்களும் சூப்பரான விஷயங்களும் எப்பவுமே காலங்காலமா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சுச்சா இப்ப இதெல்லாம் புதுசா நடக்குதுல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த புதுமை எல்லா காலகட்டங்கள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படித்தான் சினிமா துறையில வந்து கதைக்குத்தான் முக்கியத்துவம். இப்பெல்லாம் வந்து வர்ற கதைகளை பார்க்கும்போது அப்படின்னா இல்ல 1960ஸ்லயும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்த படம் வந்தது, 70ஸ்லயும் வந்தது, 80ஸ்லயும் வந்தது. ஹீரோ வந்து மாசா காட்டாம அவரை எப்படி வித்தியாசமா, அதுவும் எல்லா காலத்திலயும் நடந்திருக்கு. அதே மாதிரிதான் அந்த ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி இப்பெல்லாம் அப்படின்னு பேச்சு ஒண்ணு நிறைய நிகழ்து இல்ல, அதுவும் காலமா எல்லா காலகட்டங்கள்லயுமே ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர்ஸும் மூவிஸும் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல நமக்கு பிடிச்ச கேரக்டர், ஆஹா அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கே ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதுல நமக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நமக்கு உத்வேகம் எங்க இருந்து வந்தாலும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. இப்ப ஆண்னா பிங்க் போடக்கூடாதுன்னு எதனா இருக்கான்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழவே செய்யும். சோ அப்படி நமக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல வந்த பெண் கேரக்டர்ஸ்ல எதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பத்தி தோணல்கள் இருக்கலாம். எங்களோட தோணல்களையும் உங்களோட தோணல்களையும் அப்படி ஒண்ணு மண்ணா கலக்க விட்டு ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒன்னா சேருவோம் எவ்ரிதிங்ல. ஓகேவா? நீ அப்படி வரியா? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லீடிங் கேரக்டர்ஸ் பத்தி நம்ம பேசலாம். நம்ம கூட நவலட்சுமி இருக்கிறாங்க, அபிநயா இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்மளோட கருத்து கேட்கலாம். அபிநயா, நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ எனக்கு வந்துட்டு ஃபீமேல் லீட்ஸ் நிறைய கேரக்டர் இருக்கு. பட் ஒரு படம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா தளபதி வந்து சொல்லணும். தளபதியில யாரு? ஸ்ரீ 4 பேருமே. இப்ப கீதா ஆகட்டும் இல்ல ஸ்ரீவித்யா ஆகட்டும், அவங்க எஸ்பெஷலி ஸ்ரீவித்யா மேம் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா தளபதியில 4 ஃபீமேல் கேரக்டரா? ஆமா, கீதா இருப்பாங்க, இவங்க மம்முட்டி சார் வைஃப் பானுப்ரியா இருப்பாங்க, ஸ்ரீவித்யா. சோ அந்த படம் வந்து இட் இஸ் அபவுட் 2 ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே அந்த படத்துல இருக்க 4 ஃபீமேல் கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பேஸ் இருக்கும். தே பிளே an important part in the movie. ஸ்ரீவித்யா கேரக்டர் ஏன் தளபதியில நான் சொல்றேன்னா, ஒரு அம்மா ஒரு ரொம்ப குட்டி வயசுல ஒரு குழந்தை இது பண்றாங்க அப்படின்னா அப்படிதான் அவங்களுக்கு நடக்க தோணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. சோ குழந்தைய தவற விட்டுறாங்க. சோ ஒரு 30 வருஷம் கில்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை பார்க்கும்போது அவங்க முகத்துல வந்து தெரியும். சோ எனக்கு வந்து அந்த படத்துல மெயின் கேரக்டர் எல்லாம் தாண்டி எனக்கு ஸ்ரீவித்யா கேரக்டர் வந்து அந்த படத்துல ரொம்ப சாங், ஆமா அந்த சின்ன தாயவள் பாட்டு தானே சொல்றேன், அந்த பாட்டு ஸ்ரீவித்யா கேரக்டர் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது. கில்ட் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஹாப்பியா இருக்கும், அவங்களோட சன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு, அவர் பெரிய ஆபீசரா இருப்பாரு, ஹஸ்பண்ட் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. ஆமா, இருந்தாலும் நான் 13 வயசுல பண்ண இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு இன்ஃபேக்ட் வந்து நண்பனுக்காக எந்த விஷயம் வேணாலும் பண்ணலான்னு அடிதடி வெட்டு குத்து கொலை பண்ணிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் கூட ஒரு தடவை தாய் மடியில படுத்ததுக்கு அப்புறம் இல்ல என் தம்பியை நான் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போறது வந்து அதான் பவர் ஆஃப் ஒரு ஃபீமேல். சோ அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மொழி படத்துல ஜோதிகாவுடைய கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க ஒரு மாதிரி ஸ்வர்ணமல்லியா கேரக்டர் எனக்கு பிடிக்கும். ஆமா, பெர்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அதுக்கு ஒரு என்ன சொல் வெயிட்டேஜ் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கேரக்டர். அண்ட் ஸ்ரீவித்யா கேரக்டர் ஏன் தளபதியில நான் சொல்றேன்னா, கடைசியில வந்துட்டு ரஜினி சாரை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அந்த சீனே ரொம்ப நமக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் அவரை கண்டுபிடிப்பாங்களா, பெரிய ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட். ஆமா, கண்டுபிடிச்ச உடனே அந்த இமோஷன்ஸ். ஆமா, அதான் என்ன இருந்தாலுமே அந்த கில்ட் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அண்ட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்றாங்க. சரி, சோபனா கேரக்டர் நீங்க பிடிக்கும் நீங்களே, அவங்க வந்து
சூர்யா வந்து அடிதடி பண்றாருங்கிறதுக்காக ஒரு கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு போயிறாங்களே. இப்ப காதலிச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்றது ஒருத்தர்னா அது தப்பு இல்ல அவங்க வந்துட்டு கதை மூவ் ஆகுறதுக்கு சோபனாவோட கேரக்டர் ரொம்பவே முக்கியம். அவங்க அந்த இடத்துல இவர்கிட்ட பிரேக்கப்ல இருந்து அந்த ஃபேமிலில இருந்து தான் ரஜினி திருப்பி வந்து ரஜினி சார் வந்து பாக்குறாரு. அந்த கதையை வந்து மூவ் பண்றதுக்கு அவங்க கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸ்லயுமே வந்து ஒரு 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 டச் வச்சிருக்காப்ல. அதுல சூப்பர். தளபதி வந்துருச்சு, மொழி வந்துருச்சு, இன்னும் நிறைய படங்கள் சொல்லியிருக்கிறீங்க நீங்க. நவலட்சுமி, உங்களுக்கு ரொம்ப பிடித்த பெண் ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ்? எனக்கு தளபதி தான் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. மூவ் ஆகுறது வந்து கணத்தல் முத்துவெட்டால் படத்துல சிம்ரன் இந்திரான்ற கேரக்டர். ஆமா. சோ அவங்களோட அடல்ட்ல இருந்து அப்படியே அவங்க மதர் ஆவறது. இன்ஃபேக்ட் வந்து 2 சில்ட்ரன் அவங்களுக்கு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அமுதாவை அடாப்ட் பண்றாங்க. அந்த 3 குழந்தைங்க மத்தியில அவங்களோட லவ் எப்படி வந்து அவங்க ஈக்குவலா அந்த குழந்தையால அதை ஏத்துக்க முடியல. அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும், பயாலஜிக்கல் அம்மா வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போதும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு. நீங்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்லும் போது பத்திரமா பாத்துட்டு உனக்கு எல்லாமே நான் பண்ணேன், அம்மா ஸ்தானத்துல என்ன ஏன் வைக்க மாட்டேன் அப்படின்ற கோவம் இருக்கும். அந்த குழந்தை மேல காமிக்கிற அன்பு இருக்கும். 2 குழந்தைங்களை இங்க விட்டுட்டா அமுதாவோட அங்க போவாங்க. சோ ஒரு மதரோட லவ் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் போலாம், அது இமோஷன், ஒரு பர்ஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க சிம்ரன் மேம். ஐ திங்க் அவங்க கரியர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம். அண்ட் அவங்களும் அதை போஸ்ட் பண்ணிருந்தாங்க ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல. தட் எனக்கு வந்து நானே கொடுத்துக்கிட்ட கிஃப்ட் தான் வந்து கணத்தல் முத்துவெட்டால் படம் அப்படின்னு சொல்லி. அதே படத்துல நான் அவங்க அமுதாவோட அம்மா கேரக்டர் நான் சொல்ல விரும்புறேன், நந்திதா. ஏன்னா அவங்க வந்து தன் குழந்தை என்ன இருந்தாலும் ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நமக்கே புரியுது. அந்த குழந்தைய பாத்துக்கிறது ஒரு வக்கு, என்ன இருந்தாலும் அந்த தாய் பாசத்தை விட்டு கொடுக்க முடியாம நடக்கிற தவிப்புகள் என்ன இருந்தாலும் எனக்கு குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவை நோக்கி அவங்களுடைய பெயினை நோக்கி நகரும் பொழுது கடைசியா அந்த குழந்தை எப்பமா அப்படின்னு கேட்கும். இங்க வந்து பீச் இருக்கு, பார்க் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு வான்னு சொல்லும் போது, இல்ல இங்க போர் நடக்குது முடிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது எப்பமா 3 தடவை கேட்கும் அந்த குழந்தை. அந்த அவங்களோட அந்த எமோஷன் அவ்வளவு கேட்டும் அந்த அம்மா திரும்பி தன்னுடைய பயணத்தை நோக்கி போறாங்கன்னும் போது அமுதாவோட பெயின் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் லீட் கேரக்டர் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கீர்த்தனா பண்ண அமுதா கேரக்டர் சொல்லலாம். ஆமா மெச்சூர்டா வந்து ஐ திங்க் she was I think 11 or 12 years ன்னு நினைக்கிறேன் அந்த படம் அவங்க பண்ணும்போது. அந்த படத்துக்கு வந்து பயங்கரமா அவங்க ரிஹர்ஸ் பண்ணாங்க, படிச்சாங்க. பட் அவ்வளவு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மத்தியில அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. நல்லா வந்து ஸ்கோர் பண்றது பெரிய விஷயம் இல்லையா? சோ விக்கி சொன்ன அந்த பாயிண்ட் கூட, அந்த குழந்தை அவங்க அம்மா அங்க வா நீ எதுக்கு கூப்பிடுதுன்னா அங்க பார்க் இருக்கு, பீச் இருக்கு, நம்ம ஜாலியா அதோட மைண்ட் ஆஃப் இது பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது, அது ஒரு குழந்தைத்தனமாவே இருக்கும் அந்த சீன்ல. அது கேட்கும் போது கூட ஆனா அது போல்டா வந்து கூட ஒரு பையனை கூட்டிட்டு நான் ராமேஸ்வரம் வரைக்கும் போறேன்னு பஸ் ஏறி போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் கூட ஓடி போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திருமுக்கு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த கதையெல்லாம் நமக்கு இருக்கும். பட் அதை வந்து அதையும் படமா காமிச்சு அந்த பொண்ணு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு பதச்சு சிம்ரன் ஓடி அங்க இருந்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அப்பயும் வந்து நான் அம்மாவை பாக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து பேட்டில் ஆஃப் மதர்ஸ். 2 பேரோட போராட்டம், 2 பேரும் அந்த குழந்தைக்காக போராடுவாங்க. ஒருத்தங்க விஷன் இருக்கும் அவங்களுக்கு, அவளையும் வேணும். சோ அது ஒரு பெரிய ஒரு பர்ஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸ் அந்த படமே நான் ஃபீல் பண்றேன். சோ எல்லா கேரக்டர்ஸும். அண்ட் குவிக்கா சொல்லணும்னா வந்து ரீசெண்டா ஃபரானா படம், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஃபேன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். லைக் எப்படின்னா அந்த ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களோட கதையை பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் எப்படி அந்த கேரக்டருக்குள்ள அவங்க அப்படியே அந்த வாட்டர் மாதிரி ஃப்ளோ அவங்க சொல்லலாம், அந்த மாதிரியே இருந்தாங்க. ஷி வாஸ் ஃபரானா, தட்ஸ் இட். சோ அந்த கிரெடிட்ஸும் we have to give it to ஐஸ்வர்யா ராஜேஷ் and நெல்சன் சார், you know. ஓகே விக்கி, உனக்கு பிடித்த ஃபிலிம்? எனக்கு பிடித்த படமா, சின்ஸ் நம்ம பேசினதுல நிறைய மணிரத்னம் அவர்கள் படம் வந்ததுனால நானும் ஒரு மணிரத்னம் படம் சொல்லிடலான்னு இருக்கேன். மௌனராகத்துல ரேவதி அவர்கள் பேரை சொல்லி ஃபர்ஸ்ட் பாட்டு என்னது, மழையில ஆடுவாங்களே மேகம் வந்ததோ, அங்க இருந்தே ஆரம்பிக்குது அவங்களோட எம்பவர்மெண்ட்ங்கிறது. அந்த காலத்துல படம் வந்த பீரியட்ல மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு ஜாலியா மழையில, நான் எனக்கு இப்படிதான், எனக்கு அதான் பிடிக்கும், நான் டான்ஸ் ஆட்டு வரேன், விருப்பம் தான் கல்யாணம் பண்ண, விருப்பம் இல்லைன்னா போ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அங்கதான் படம் ஃபர்ஸ்ட் பாட்டு. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி போய் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. அவரு ஒரு பெரிய மேனேஜர் மாதிரியான ஒரு, அந்த காலத்திலேயே அப்படி வந்து இருக்கிற ஒரு மோகன் வேற, ஓகேவா. அவர் வந்து பார்க்கும்பொழுது இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சொல்ற ஜோன் இருக்குல்ல, அதையே புடிச்சு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற ஒரு ஜோன்ல வந்து அவங்க கூட வந்து எனக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனோடனே இதெல்லாம் ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் தானே. இன்னைக்கு வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்லாம் அங்கதான் நடக்குது. அவர் என்ன அடிக்கிற, என்ன பண்றது, அவர் புருஷன் அப்படின்னா புருஷன்னா அடிக்கலாமா அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அடிக்கல, ஒன்னும் பண்ணல, ஆனா என் விருப்பத்திற்கு மாறாக இந்த திருமணம் நடந்திருக்கிறது அப்படின்னும் பொழுது எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்ற முதல் நாளே சொல்ற விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஒரு போல்ட்னஸ். அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் போக 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 நான் காதலித்த ஒருத்தர் இல்ல
அப்படின்ற ஒரு காதலிச்சன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றதே ஒரு போல்ட்னஸ் தான். அது போக அவர் இல்லைன்னும் பொழுது மறுபடியும் மைண்ட் மாதிரி இவர் நல்லவர்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அகெயின் வந்து லவ்க்குள்ள போய் ஷேர் பண்ணாங்க. சொன்ன பாஸ்டையும் மாதிரி ஷேர் பண்ணி அந்த ரைட்டிங் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். விஷயம். ஆமா பாஸ்ட ஷேர் பண்ணி இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க பாஸ்ட் எல்லாம் Share ஷேர் பண்ணாம, பண்ணாம சொல்லாம ஆமா. அந்த டிரான்ஸ்பரன்சி சொல்றேன். அப்பவே ஆமா. she was very particular. எனக்கு இது நடந்திருக்கு, நான் அதனால தான் இப்படி இருக்கேன். ஆமா அப்படி பாஸ்ட correct. ஷேர் பண்றது நல்ல விஷயம், நம்ம வீடியோ ஷேர் பண்றது நல்ல விஷயம். எஸ் வெரி குட் Share பாயிண்ட். பண்ணிருக்கேன். குயிக்கா நவா இன்னும் ரெண்டு டீடைலா போகாம இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் ரீசெண்டா நான் பார்த்தேன், பட் தெரியல நீங்க எல்லாம் பாத்தீங்களா?